தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். நாளைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவு என்பது வெளியாக இருக்குது. யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருப்பதை காட்டிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்பது கடந்த 3-4 நாட்களாகவே நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். பாஜகவை எதற்காக தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம அனுமதிக்க மாற்றமோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே விஜய் கட்சியினர் பண்ணுவதை பார்க்க முடியுது. இதனால தான் வடக்கு ஊடகங்கள் அத்தனையுமே, பாஜகவை தூக்கி பிடிக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனையுமே விஜய்க்கு மிகப்பெரிய நம்பர்ஸை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு நமக்கு இயலாமல் இல்லை. அப்படி இந்த விஜய் கட்சியினர் என்ன பண்ணாங்க, எதற்காக வடக்கு ஊடகங்கள், பாஜக ஊடகங்கள் விஜய்க்கு இவ்வளவு பேக்கப்பை கொடுக்குறாங்க, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் ஆதாரத்தோடு நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வட இந்தியாவில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி செய்யக்கூடிய கொலைகள், கலவரங்கள், கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணுறது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் ஒரு எட்ட நின்று தூரமாக நின்று தான் ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது போன்ற சம்பவம் தமிழ்நாட்டிலும் நடந்து விடுமோ அப்படின்ற அச்சம் இன்றைக்கி நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வெளிப்படையாக நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அந்த விஷயத்தை பாஜக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாஜகவை தாண்டி விஜய் கட்சியினர் பண்ணுவதை பார்க்க முடியுது. இங்கேயும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கலவரம் பண்ணுறாங்களா, இங்கேயும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி முஸ்லீமை அடித்து கொள்கிறாங்களா, புர்கா போட்ட பொண்ணுக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பண்ணுறாங்களா, பள்ளிவாசலுக்கு முன்பு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. மாப் மென்டாலிட்டி என்பது வெறுமன அடித்து கொள்வது மட்டுமல்ல, ஒரு பொது இடத்தில் வெறி கொண்டு தன்னிலை மறந்து செயல்படக்கூடிய ஒரு மனநிலை ஒரு கூட்டத்திற்கே உருவாச்சு அப்படின்னாவே இது போன்ற சம்பவங்களுக்கு ஆரம்ப புள்ளியாக அது மாறிடும். அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் தான் விஜய் கட்சியினரால் தொடர்ச்சியாக 3-4 நாட்களாக நடத்தப்படுவதை பார்க்க முடியுது. வேளாங்கண்ணி மட்டும் கிடையாது, கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய சம்பவமாக இருக்கட்டும், திருச்செந்தூர் முருகன் கோயில் சம்பவமாக இருக்கட்டும், தேட்டர் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், மக்கள் கோடை விடுமுறைக்கு செல்லக்கூடிய குணா குகையிலிருந்து ஒண்டர்லா அப்படின்ற பொழுதுபோக்கு தலங்கள் வரைக்கும் மிகப்பெரிய கொடூரமான மாப் மென்டாலிட்டி சம்பவங்கள் இந்த தாவேகா கும்பலால் நடத்தப்படுது. நான் முதல்ல வேளாங்கண்ணிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். வேளாங்கண்ணி எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடம், இந்துக்கள்லேருந்து முஸ்லீம்கள்லேருந்து எல்லோரும் வரக்கூடிய இடம். வட இந்தியாவிலேருந்து வருவாங்க, வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. அங்கே வரக்கூடிய மக்களை நீ இந்த மதத்தை சேர்ந்த வரக்கூடாதுன்னு சொல்லி யாருமே தடுத்தது கிடையாது. சாதி மதத்தை தாண்டி எல்லோரும் போவாங்க, ஏழை பணக்காரனை தாண்டி எல்லோரும் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடங்க வேளாங்கண்ணி. இது வரைக்கும் வேளாங்கண்ணி அப்படின்ற அந்த சர்ச்சோடைய செய்தி என்பது சர்ச்சைக்குரிய வகையில் இடம்பெற்றிருக்கா? போகக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான பேர் போவாங்க, அமைதியான முறையில் போயிட்டு அமைதியான முறையில் கலைஞ்சு போவாங்க. ஆனால் இன்றைக்கி வேளாங்கண்ணி சர்ச் எப்படிப்பட்ட செய்தியை இன்னைக்கு கொடுத்துருக்கு? அதற்கு காரணம் யார்? விஜய் வேளாங்கண்ணிக்கு சர்ச்சுக்கு வருவதாக அறிவிக்கிறார். வரலன்னு தெரிஞ்ச உடனேயே இந்த தாவேகா கும்பல் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு கதவு மேலே ஏறுறான், ஒருத்தன் டேபிள் மேலே ஏறுறான், ஒருத்தன் ஜன்னல் மேலே ஏறுறான். ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த பாதிரியார்கள் முன்பு இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் போயிட்டு டிவிக்கேன்னு கோஷம் எழுப்புறானுங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான மனநிலை, எவ்வளவு பெரிய மாப் மென்டாலிட்டி. இது ரசிக வெறி கிடையாதுங்க. இது ரசிக வெறியே கிடையாது. எந்த இடத்துல இருக்கோன்னு தெரிஞ்சிருந்தா இதை அவன் பண்ணியிருப்பானா? அப்போ அவன் தன்னிலை மறக்கிறான் அப்படின்றது புரியுதா? அந்த தன்னிலை மறக்கக்கூடிய கோஷமாக டிவிக்கே கோஷம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? ஒரு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தன்னிலை மறந்து ஒரு முஸ்லீமை போய் தாக்குறான், ஒரு பள்ளிவாசலை தாக்குறான், ஒரு கர்ப்பிணி பண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணுறான் அப்படின்னா அது போன்ற மனநிலை தானே இது உருவாக்குது. எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சம்பவம் இது? புனிதமான இடங்க. 5:45 ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் நடக்கக்கூடிய இடத்துல போயிட்டு டிவிக்கேன் கோஷம் எழுப்பி அந்த சர்ச் ஃபாதர் ப்ரேயர் ஆரம்பிக்கிறாரு, அவர் பேசுகிறாருன்னு தெரிஞ்சு டிவிக்கேன்னு கத்துறேன்னா உன் மனநிலை என்ன?
எந்த நாளும் தடைபட்டவே இல்லை அந்த சர்ச்சோடைய பிரேயர். ஆனால் அந்த திருப்பணியை பாதிரியே நிறுத்தியிருக்கிறாங்க அன்னைக்கு. மறுநாள் காலையில் அந்த சர்ச்சோடைய பாதிரியார் மிகப்பெரிய அளவுக்கு வருத்தப்பட்டு மனம் உடைஞ்சு பேசுகிறார். அந்த 5:45 பிரேயருக்கு வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எத்தனை பக்தர்கள் வந்திருப்பாங்க, அத்தனை பக்தர்களுக்கும் அந்த பிரேயரில் அட்டன் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கா இல்லையா? அந்த திருப்பணி, அந்த அருள் என்பது அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்குமா இல்லையா? எவ்வளவு மனம் வருத்தப்பட்டு போயிருப்பாங்க அந்த இடத்த தாண்டி. உன்னுடைய தலைவன் வரல என்பதற்காக இந்த மாதிரி நீ பண்ணுவியா? இதுக்கு காரணமே விஜய் தான் நான் சொல்லுவேன். சில பேர் கூட கேட்கலாம், இந்த ரசிக வெறியில் இப்படி பண்ணுறதுக்கு விஜய் எப்படிங்க நீங்கள் காரணம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆதாரம் சொல்லவா? இந்த விஜய் திருச்சி கிழக்குக்கு போனார் இல்லைங்க, அங்கே ஒரு சர்ச்சில் போயிட்டு தனி அழகாக முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரா இல்லையா? அங்கே எவனாவது டிவிகேன்னு கோஷம் எழுப்பினானா? ஒருத்தம் கூட எழுப்பவே இல்லையே. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏன் டிவிகேன்ற கோஷம் வருது? அங்கே போனால் தேர்தல் நேரத்தில் நமக்கு ஓட்டு விழாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி விஜய் தடுக்கிறாருல, யாருக்கும் சொல்லாமல் போகிறாருல. அதே மாதிரி யாருக்கும் சொல்லாமல் வேளாங்கண்ணிக்கு போக வேண்டியது தானே? திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அப்படி தானே போனீங்க. ஆனால் வேளாங்கண்ணிக்கு போவதை மட்டும் மிகப்பெரிய அளவுக்கு செய்திகளை பரப்பி வாட்ஸ்அப்பில் ஆள் சேர்த்து இவ்வளவு தூரத்திற்கு மாப் மென்டாலிட்டியை அங்கே டிவிகேன்னு கோஷம் எழுப்ப வச்சதற்கு மெயினான காரணம் விஜய் தான். திருச்சி கிழக்குலையும் டிவிகேன்னு கத்தியிருந்தாங்க, அந்த சர்ச்சுக்குள்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிடுவேன், இது ரசிக வெறி, இது விஜய் குறை சொல்ல முடியாதுன்னு. ஆனால் அங்கே பண்ணாமல் இங்கே மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா இது திட்டமிட்ட சதியா இல்லையா? திட்டமிட்ட சதி செயலாக தான் அதை நான் பார்க்குறேன். ஒரு புனிதமான இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற தன்மை கூட இல்லை பாருங்க. பாஜகவினர் தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு உள்ளே போயிட்டு கண் தெரியாத ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அவனை போய் திட்டுறது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது, வழிபாடுகளை கெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை செய்வான். அதற்கு சமமானதாங்க இது இருக்குது. மோடி பள்ளிவாசலுக்குள்ளே போவார், ஆனால் பள்ளிவாசலுக்கு வெளியே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பண்ணி கலவரம் பண்ணக்கூடிய காட்சிகளை பாஜகவினர் பண்ணுறாங்களா இல்லையா? அதுக்கு ஒப்பானது தானங்க இது. விஜய் நல்லவராக இருந்தால் இந்நேரம் கண்டித்து அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா? ரசிக்கிறாருங்க விஜய், ரசிக்கிறாரு. இதை டிவிகே என் பவரை பார்த்தியா, நான் போகிற இடமெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரசிக்கிறார். அவர் நல்லவராக இருந்தால் இந்நேரம் அறிக்கை விட்டுருக்கணும், கண்டிச்சிருக்கணும். சங்கிகளுக்கும் தாவேக்கணவருக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? அவன் வழிபாடை தடுக்கிறான்னா நீ பண்ணது என்ன? அவன் வேளாங்கண்ணியில் வழிபாடை கூட அவன் தடுத்ததில்லை, நீ தடுத்துட்டியே. வெறும் வேளாங்கண்ணி மட்டும் இல்லை, கள்ளழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம்? இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் டேக் ஓவர் பண்ண முடியாத ஒரு விழா என்றால் அது அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த பெருவிழா தான். பொதுமக்களால் மட்டுமே முழுக்க நடத்தக்கூடிய விழா. அரசியல் கட்சிக்கு இடமே இருக்காது. நீ எந்த கட்சியாக வேணா இருந்துக்க, ஆனால் அந்த இடத்துல நீ ஒரு அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய ஒரு பக்தர் தான். இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு விழாவாக இந்த கள்ளழகர் விழா, அந்த மதுரை சித்திரை திருவிழா நடக்குங்க. அந்த விழாவில் பாஜக கூட இது வரைக்கும் கொடி பிடிச்சு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதில்லை. ஆனால் அந்த தாவேகா கும்பல் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? பத்து பேர் சூழ்ந்து நின்றுக்கிட்டு அவன் மேலே ஏறி தாவேகா கொடியை கட்டி டிவிகேன்னு கத்துறானுங்க. உனக்கு அழகர் பக்தி கொஞ்சம் கூட இல்லை. அந்த இடத்துல தாவேகாவை ஒரு கும்பல் மனப்பான்மையை தான் நீ வெளிப்படுத்துகிற. எல்லா இடத்துலையும் தாவேகா அப்படின்னு சொல்லி கத்துவதனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது? அந்த ரசிக வெறியை நீங்கள் வெளிப்படுத்துவதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பயன் கிடைக்கிது? எதுவுமே இல்லையே. எந்த பயனும் இல்லாமல் ஒரு வெறியை கொண்டு ஒரு தன்னிலை மறந்து கத்தக்கூடிய ஒரு கோஷம் என்பது ஒரு போதை பொருளுக்கு சமமானது. அப்படிப்பட்ட அந்த கோஷத்தை தன்னுடைய ரசிகர்கள் அந்த அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய விஷயத்தில் போய் பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் அதை தடுத்திருக்கணுமா இல்லையா? விஜய் கண்டிச்சிருந்தாருன்னா மறுநாள் வேளாங்கண்ணியில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குமா? நம்ம தலைவன் கண்டிச்சிட்டாருங்க, ஒரு பொது இடத்துல போய் இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மனநிலைக்கே வந்திருப்பானா இல்லையா? அதை கண்டிக்காமல் விட்டதுனால தானே இன்னைக்கு வேளாங்கண்ணியில் போய் பண்ணுறேன். அப்போது இதை ரசிக்கிறாரா இல்லையா விஜய்? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த விழாவில் கத்திய இந்த தாவேகாவினர் மீது காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கலை? மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு பாஜக இதே போல் கொடி எடுத்துகிட்டு போய் ஜெய் ஸ்ரீராம் கத்தினா என்ன பண்ணுவீங்க? வேறு கட்சியினர் தன்னுடைய தலைவர் வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட்டால் என்ன பண்ணுவீங்க? அங்கே அரசியல் ரீதியான சண்டை வந்தால், கலவரம் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களால் தடுக்க முடியுமா? புனிதமான விழா கெட்டு போய் விடாதா? இவ்வளவு காலமாக காத்து வந்த அந்த புனிதம் கெட்டு போகக்கூடிய விஷயம் இவர்களால் உருவாக்கப்படும் போது முதல் ஆளாக தடுக்க வேண்டிய பணி
காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? ஏன் மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை? ஒருத்தரை கூட ஏன் கைது பண்ணவே இல்லை? கைது பண்ணியிருந்தா வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ளே போனால் நம்மளையும் தூக்கி ஜெயிலில் வைப்பானா அப்படின்ற பயம் வந்திருக்குமா இல்லையா? ஏன் காவல்துறை இதில் இவ்வளவு மெத்தனமாக செயல்பட்டுச்சு அப்படின்ற கேள்வியை வைக்க விரும்புகிறேன். விஜய் தான் இதில் முதல் குற்றவாளி. தடுக்காத விஜய், அறிக்கை விடாத விஜய் இதை கண்டிப்பாக இது போன்ற ஒரு மென்டாலிட்டி உள்ள குரூப்பை வளர்ப்பதை ரசிப்பதை நாம் விரும்பவே இல்லை. நீ ஏன் திருச்செந்தூர் முருகன் கோயில் விஜய் போயிட்டு வந்தார்ல, யாருக்குமே சொல்லாமல் தானே போனார். இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போயிட்டு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரான்னு சொன்னால் அது ஆன்மீகம். தாவேக்காவுக்கு அரோகரா, விஜய்க்கு அரோகரா, தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, தாவேக்கா வந்தால் இந்து சமய அறநிலைத்துறையே இருக்காதுன்னு சொல்லி ஒருத்தன் போயிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணனா இல்லையா? அந்த கோயிலுக்குள்ளே கேமரா கொண்டு போகிறதே தடை, வீடியோ எடுக்கவே தடை. அப்படின்றப்போ இவன் போயிட்டு வீடியோ எடுத்து தாவேக்காவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவது அந்த இடத்துல அந்த புனிதத்தன்மை பாதிக்குதா இல்லையா? புனித தலங்கள் அத்தனை இடங்கள்லையுமே ஏன் ஓட்டு கெட்டு போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. மத ரீதியாக சாதி ரீதியாக வாக்காளனை கவரக்கூடாது, வாக்கை வாங்கக்கூடாது என்பதை தாண்டி மத ரீதியான இடங்களில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பது அதில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான அம்சம். அதை நீங்கள் மீறுறீங்களா இல்லையா? வெறுமன புனித தலங்கள் மட்டும் இல்லைங்க, மக்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் கூட இந்த கோஷத்தை மாப் மென்டாலிட்டியில் இவங்க பயன்படுத்துகிறாங்க. கோடை விடுமுறைக்கு கொடைக்கானலுக்கு அத்தனை மக்களும் போனாங்கன்னா குணா குகையில் போய் நின்றுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்துறானுங்க. மாப் மென்டாலிட்டி எந்த அளவுக்கு மோசமாக மாறி இருக்கு பாருங்க. புனித தலத்தில் விஜய் வர்றார் என்பதற்காக கத்துறது நீங்கள் ரசிக வெறின்னு சொல்லி கடந்து போக முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னு புரியுதா? கொடைக்கானலுக்கு விஜய் வர்றாரா? அப்போ ஏன் அங்கே போய் டிவிக்கேன்னு கத்துறான்? டிவிக்கேன்னு கத்துறதுனால அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு போதை கிடைக்குது. ஒரு போதையை அதை அனுபவிக்கிறான். இந்த போதை மனநிலை தான் குற்றச்செயலில் அவனை ஈடுபட வைக்கும். இது ஆரம்ப புள்ளி. ஒன்றரலா அப்படின்ற ஒரு பொழுதுபோக்கு தளத்தில் விஜயுடைய பாட்டை போட்டு அங்கே கொண்டாடுவதை பார்க்க முடியுது. டிவிக்கேன்னு கோஷம் போடுவதை பார்க்க முடியுது. பொது இடம் என்பது, பொழுதுபோக்கு இடம் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அவங்க பிரைவசியை கேள்விக்குறியாக்குற மாதிரி அவங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது போன்ற விஷயங்களை எதற்காக பண்ணணும்? தேட்டரில் போயிட்டு டிவிக்கேன்னு கத்தி டிவிக்கோட கொடியை காமிச்சு அஜித் ரசிகர்கள் பொறிச்சு எடுத்து வெளியே அனுப்பினதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? இதனால் பாதிக்கப்பட போவது யார்? பெற்றோர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அச்சத்தில் உள்ளாகி இருக்கிறாங்க. குழந்தைகள் ஒரு பக்கம் டிவிக்கேக்கு ஓட்டு போட சொல்லி அழுத்தம் கொடுக்க சொல்லி அதுக்கு விஜய் தூண்டி விடுறாரு. இளைஞர்கள் நன்றாக படித்து வேலைக்கு போகணும், வளரணும் அப்படின்ற அந்த சிந்தனை வராமல் டிவிக்கேன்ற மாப் மென்டாலிட்டிகிட்ட போய் போதைக்கு உள்ள அடிமையாகி மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்செயலில் ஈடுபட்டுருவானோ அப்படின்ற பயம் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு இருக்குது. ஒரு ஜென்ரேஷனை நாசப்படுத்தி அவர்களை இப்படி ஒரு மென்டாலிட்டிக்கு உள்ளாக்குவதில் விஜய்க்கு அப்படி என்ன ஆனந்தம்னு கேட்குறேன். அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டாவா? இதனால தான் உங்களை வடக்கு ஊடகங்கள் கொண்டாடுதா? இதனால தான் உங்களுக்கு தேர்தல் பிந்திய கருத்து கணிப்பில் விஜய் மிகப்பெரிய அளவுக்கு நம்பர்ஸை பெறுவார் அப்படின்னு சொல்லுதா? திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சீட்டை கொடுக்காம வெறுமன 120 சீட்டு தான் ஜெயிக்கும், கூட்டணி ஆட்சி அமைகிற மாதிரி தொங்கு சட்டசபை தான் அமைக்கும், தாவேக்கா ஆட்சியை பிடிக்கும், தாவேக்கா 70 சீட்டை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிந்தைய கணிப்பு வெளியிட்ட நிறுவனங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி பிஜேபி இருக்குங்க. குறிப்பாக கம்கியா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனம், இந்த நிறுவனம் தாவேக்காவுக்கு 67 81 சீட்டு கொடுக்குறாங்க, தொங்கு சட்டசபை அமையுன்றாங்க. இந்த நிறுவனத்துடைய டைரக்டராக இருக்கக்கூடிய ரோமித் பட்டாச்சாரியா, இவர் பிஜேபிக்கு முன்பு வேலை பார்த்தா வராக அனாலிட்டிக்ஸ் உடைய ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு நபர், டைரக்டர் லீடர்ஷிப்பில் ஒர்க் பண்ணவர். இவர் தான் ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய அந்த திட்டத்திற்கு கிரவுண்ட் லெவலில் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தவர். அப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு பாஜக கூட்டணியை தாண்டி விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஆக்சிஸ் மை இந்தியா, தாவேக்கா ஆட்சியவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணுறாங்க. அவங்க மோடிக்கு 400 சீட்டுக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு சொன்ன குரூப்பு.
இன்னொரு பக்கம் ஓட் வைப். இவங்க யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க அம்பானி மீடியாவோட கைகோர்த்திருப்பதை பார்க்க முடியுது. அடுத்து பிமார்க் மேட்ரிக்ஸ் நிறுவனம், இவங்க தாவேகாவுக்கு 20 சீட்டு 12 சீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு திமுகவுக்கு மிக சிறிய அளவுக்கு, அதாவது பெரும்பான்மை வந்து சும்மா லைட்டாக கிடைக்கும், கூட்டணியோடு தான் ஆட்சி வைப்பாங்க அப்படின்றத வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா அர்ணாப் கோஸ்வாமி நடத்தக்கூடிய ரிபப்ளிக் சேனலுடைய நிறுவனமாக இருக்கிறாங்க. பீப்புள் பல்ஸ், என்டிடிவி அதானியுடைய நிறுவனம், பீப்புள் இன்சைட் அப்படின்ற நிறுவனம். இவங்க யாருன்னு பார்த்தோம்னா சந்தீப் குப்தா, நிகில் குப்தா, இவங்களுடைய அத்தனை வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியாக இருக்குது. பிஜேபி தலைவர்களுக்கு வாழ்த்து பரிமாறக்கூடிய இடங்கள்ல இவங்க இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் ஒரு ஹாலுசினேஷனை தாவேக்கா 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 அப்படின்ற ஒரு ஹாலுசினேஷனை இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்தக்கூடிய வேளையில் இவங்க செஞ்சாங்க. இவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் போய் பார்த்தா பிஜேபியா இருக்கு. அப்போ பிஜேபி ஏன் விஜயை வந்து பேக்கப் பண்ணுறீங்க? ஏன்னா அவங்க வளர்க்க முடியாத மாப் மென்டாலிட்டியை இவர் உருவாக்குறார். ஒரு போதையான ஒரு முழக்கத்தை அவன் மண்டல ஏற்றிட்டா நாளைக்கு அந்த டிவிக்கேன்ற முழக்கத்தை ஜெய் ஸ்ரீராம் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்குதா? இல்லை அரசியல் சித்தாந்தம் வலுவாக இருக்கக்கூடிய சித்தாந்த அரசியலுக்கு பார்த்து மட்டுமே ஓட்டு போடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை விளையாட்டுத்தனமாக என் மக சொல்லுச்சு, என் பையன் சொன்னா, என் பேரன் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த வலுவான அதிகாரமான அந்த ஓட்டை விளையாட்டுத்தனமான வாக்காளர்களை பயன்படுத்த வைக்கலாம் அப்படின்றதுக்காக விஜய இந்த பிஜேபி வடக்கு மீடியா பேக்கப் பண்ணுதா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு வருதா இல்லையா? ஒரு மோசமான தமிழ்நாட்டை இவர்கள் உருவாக்கிடுவார்களோ? நாம எட்ட நின்று தூரம் நின்று வேடிக்கையை பார்த்து ஒரு செய்தியாக பார்த்ததெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துருமோ அப்படின்ற அச்ச உணர்வு இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களால் ஏற்படுது. இதை விஜய் வேடிக்கை பார்க்கும்போது இன்னும் நமக்கு வலுவான சந்தேகம் வருது. தடுத்து நிறுத்தியே ஆகணும். இது போன்ற சம்பவங்கள் அடுத்து நடக்காத வண்ணம் அவர்களுக்கு தண்டனை கிடைச்சா மட்டும்தான் இது போன்ற சம்பவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள். நம்ம நினைக்கிறோம் இளைஞர்களோட வாழ்வு பேரும் விட்டுருவோன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தாதான் அடுத்து ஐயையோ ஜெயிலுக்கு போகணும் பயந்துக்கிட்டு அவன் செய்ய மாட்டான். இது செய்யலை அப்படின்னா மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தமிழ்நாடு போய் வரும். அது நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்குது. நாளைக்கு ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனால் தமிழ்நாடு நாசமாயிடக்கூடாது, தமிழ்நாட்டு இளைஞர்கள் நாசமாயிடக்கூடாது, குழந்தைகள் நாசமாயிடக்கூடாது. எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் இப்பவர்கள் சரி செஞ்சுட்டு போகணும். இல்லைனா எதிர்காலம் நம்மை நோக்கி தான் கேள்வி எழுப்பும். நீ என்ன பண்ண அப்படின்ற கேள்வியை நாம் சந்தித்து விடக்கூடாது அப்படின்ற ஒவ்வொருவரும் இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சரிப்படுத்த நினைங்க, பேசுங்க உட்கார்ந்து. இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளை இழப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய மனநிலை மிக மோசமான மனநிலையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்க வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் பெற்றோர்களுக்கு இருக்குது, அரசாங்கத்துக்கு இருக்குது. இதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா விஜய் இதை பண்ண மாட்டார். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.